தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இன்னைக்கு சரியா இயங்குதா? நீங்க இந்த சூழலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் இது சரியா இருக்கு தம்பி. இப்ப எங்களுக்கு ஒரு விடியல் பயணம் கொடுத்தது நாங்க இங்கேருந்து வெளியில போகுது. ஆனா உங்களுக்கு கொடுத்த விடியல் பயணம் எதற்கான பயணம் அப்படின்னா, நீங்க வீட்டுல முடங்கி கிடக்கக்கூடாது. நீங்க வீட்லயே முடங்கி இருந்தீங்க அப்படின்னா யாரோ ஒரு டிபெண்ட் ஆயிடுறீங்க. ஒரு பெண் என்றவள் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்கு. இப்ப அந்த சுதந்திரத்துக்கான ஒரு மூலதனமா தான் அந்த பஸ் கொடுக்குறாங்க. ஆனா இதை என்னன்னா இன்னைக்கு கொச்சப்படுத்துறாங்க. இது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எலெக்ஷன் வந்தா அந்த எலெக்ஷன் அன்னைக்கு கூட அந்த காசு உங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்ச அரசாங்கத்தை மீறி உங்களுக்கு காலையில விடிய காலையில 5000 ரூபாய் தூக்கி எல்லாருக்கும் டெபாசிட் கொடுத்தாங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் டெபாசிட் தொகைன்றது ஏதோ ஒரு வகையில உதவலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு தன்னிறைவு இருக்கா, ஒரு மனநிறைவு இருக்கா இந்த ஆட்சி மேல, இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல் மேல, இந்த தமிழ்நாட்டோட ஒரு அரசியல் களத்தின் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. முதல்வரோட திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால அதுல பலன் அடைஞ்சிட்டு அதனால திருப்பியும் அவர் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம் கூட இந்த கபசுர குடிநீர், அதுக்கப்புறம் சின்ன இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பேக்கு, இப்படி நிறைய அடுத்தடுத்து ஒன்னா எதிர்பார்க்காதது நல்ல நல்ல திட்டங்களா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால திருப்பியும் அவங்க தான் வரணும் அப்படிங்கிறது தான் எங்க கோரிக்கையா இருக்கு. இந்த ஆட்சியில இந்த மகளிர் விடியல் பயணத்தை வச்சு நிறைய பெண்கள் பெயன்படுறாங்க. என்னன்னா, இப்போ ஒரு சாதாரண வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு தான் போவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு டைம்ல சில டைம்லலாம் காசு இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மகளிர் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி அப்படி போறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல திட்டம். அதே மாதிரி இந்த 1000 ரூபாயும் கூட சில பேர் வீட்டுல கூட காசு வர டைம் ஆகும். 14ஆம் தேதி ஆனா டக்குன்னு அக்கௌண்ட்ல ஏறும் போச்சுல, அந்த காசை வச்சு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால எல்லா திட்டங்களுமே நல்ல நல்ல திட்டங்களா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு மகளிருக்கு 3000 ரூபா கொடுத்தது, அது ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு கொடுத்த சீதனமா, அது எல்லா பெண்களுமே நல்ல பலன் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வெக்கேஷனுக்கு செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த எலெக்ஷனோட போட முடியாது, பிஸியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 மாசத்துக்கும் 3000 ரூபாவும் பிளஸ் அந்த கோடை காலத்துக்காண்டி 2000 ரூபா சேர்த்து 5000 தந்தது. அது ரொம்ப எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிக்காவே எனக்கு ஸ்டாலின் அண்ணனை எங்கள் அண்ணன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அந்த எங்களோட தொகுதிக்கு அதை ரூபி மனோகரன் ஐயா அதை அவங்க 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 நியமித்து, ஸோ இதில் என்னென்ன எங்கள் ஊர் சைடு இருக்கோ எல்லாம் அவங்க ஃபுல்லாக பண்ணி கொடுக்காங்க. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். மீண்டும் ஸ்டாலின் அண்ணன் தான் வரணும். இந்த ஏரியாவில் ரூபி மனோகரன் ஐயா தான் வரணுன்றது எங்களோட ஹார்ட்லி விஷஸ். ஓகே, ரொம்ப நன்றிக்கா.